ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்பிள் மை சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பூஜா ரூம் ஆர்கனைசேஷன் பற்றி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பூஜை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பொதுவாக வந்து இப்போது பெண்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து மாமனார் மாமியார் வந்து எந்த முறைப்படி வந்து வழிபாடு பண்ணுறாங்க அப்படிங்கிற அதை பார்த்து தான் நம்மளும் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வருவோம். கிருதய கமல கோலம் வந்து ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி எப்படி டிஃப்ரெண்ட்டாக கோலம் போடலாம் அப்படிங்கிறத நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதோட இந்த ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா தீபம். இந்த தீபம் வந்து ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி போட்டது தான். இது சுற்றின வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய டிசைனாக வரும். இது வந்து சென்டர் போர்ஷனில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த தீபம் மட்டும் போதும்னு சொல்லிட்டு நான் இதில் மட்டும் அச்சு எடுத்திருக்கேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால வாசலில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கோலம் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து வைரல் ஃபீவர்லாம் வருது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷனோடு இருக்கணும். ஸோ அதனால் வந்து என் மாமியார் வந்து இந்த மாதிரி மஞ்சள் பொடியில் தண்ணி கலந்து இந்த மாதிரி வாசலில் கொஞ்சம் லேசாக தெளித்து விடலாம் காலையில் குழம்பு போட்டுட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வந்து தெளித்து விட்ருக்கேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட பூஜா ரூம் வந்து பார்த்திங்கன்னா டோர் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஈஸியாக வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். உங்களுக்கு எல்லா சாமி படத்தையும் வந்து நல்ல நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி டோர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மேல் போர்ஷனில் இந்த மாதிரி டோர் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழ் போர்ஷனில் தான் இந்த மாதிரி ஒரு 3 டைப் ஷெல்ஃப் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓலைப்பெட்டி. இது கல்யாணம் ஆகும்போது நமக்கு சீராக கொடுப்பாங்க, சொப்பு சாமான்லாம் போட்டு. ஸோ இதில் வந்து விபூதிலாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இந்த பத்தி வந்து நல்லாயிருக்கு, பைனாப்பிள் ஸ்மெல் வரும். ஸோ நாங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து பத்தி வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திரியெல்லாம் இதில் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். இந்த இந்த டஸ்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்குவேன். அப்புறம் வந்து இதில் திரியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து புத்துமண்லாம் இதில் தான் வந்து போட்டு வச்சுருப்பேன். சங்கரம் கோவிலேருந்து நாங்கள் போனோன்னா அதை எடுத்துகிட்டு வந்துடுவோம் புத்துமண். இப்போ செகண்ட் ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரே மாதிரி வச்சு, இப்போ இந்த குட்டி விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த விளக்குலாம் வந்து நம்ம ஏதாவது பூஜை செய்யும் போது 2 பக்கமும் வைக்கிறதுக்காக ஒரு 2 விளக்கு எப்பயுமே எடுத்து வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் வந்து 2 தாம்பாளம் எடுத்து வச்சுருப்பேன். ஸோ இது வந்து சுடன் டப்பா. அப்புறம் வந்து மெயினாக வந்து பச்சை கற்பூரம் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். நம்ம சாமிக்கு தீபாவளி காமிக்கிறதுக்கு பச்சை கற்பூரம் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து நயம் சாம்பிராணி நான் ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தது. ஸோ அந்த பாட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி உள்ள காலத்தில் கிடச்ச பாட்டில் அது. சாம்பிராணி ஐட்டம் இதெல்லாமே வந்து இந்த ட்ரேயில் தான் போட்டு வச்சுருப்பேன் நான். ஸோ ட்ரேயில் வச்சு வைக்கும்போது நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. சின்ன சின்ன குட்டி குட்டி டப்பாலாம் வந்து அதில் போட்டு வச்சுருக்கும் போது நம்ம ஈஸியாக வந்து எடுத்துடலாம். இந்த பகவத்கீதா வந்து இப்போ வந்து கிளாஸஸ் வந்து பசங்களுக்கு இருக்கிறதுனால நான் வந்து இந்த புக் வாங்கி வச்சுருக்கேன், பகவத்கீதா புக்கு. மெயினாக வந்து இந்த மாதிரி ஸ்லோகம் புக்ஸ் வந்து எனக்கு நிறைய இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் ஷெல்ஃப் வந்து வாங்கி வச்சுருந்தேன். இது வந்து மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா 140 ருபீஸ்க்கு வாங்கினேன். இது நல்லாவே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மேட்டு தான் நான் வந்து ஏதாவது ஸ்லோகம் சொல்லும்போது யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ வெறுமன் தரையில் நம்ம வந்து உட்காந்து சொல்லக்கூடாது எந்த ஒரு ஸ்லோகமுமே. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மேட் வச்சு விரித்து தான் நம்ம வந்து சொல்லணும். ஸோ இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரில் பாட்டில். இது எதுக்கு எடுத்தீங்க வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கேயாவது கோவிலுக்கு போகும்போது கண்டிப்பாக இதில் வந்து ரெகுலராக நான் கோவிலுக்கு போகிறதில்ல. இப்போ அதாவது கோவிலுக்கு போகும்போது இந்த மாதிரி அதில் நல்லெண்ணெய் விட்டு எடுத்துகிட்டு போவேன் கோவிலில் வந்து அந்த விளக்குகள் எல்லாம் ஏற்றுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஊர்லேருந்து வரும்போது திருச்செந்தூரில் கிடைக்கக்கூடிய ஜவ்வாது விபூதி இதெல்லாம் அம்மா இல்லை மாமனார் மாமியார் ஏதாவது வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பேக்கெட் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது வந்து கங்காஜல் என் மாமனார் மாமியார் வந்து காசிக்கு போயிட்டு வரும்போது கொண்டு வந்தது. இங்கே வந்து ஒரு தர்பப்புல் வந்து எப்பயுமே போட்டு வச்சுருப்பேன் நான். ஸோ இப்போ மேல் போர்ஷன் ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா 2 பார்ட்டிஷனாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ கீழ் ஷெல்ஃப் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நமக்கு குட்டி குட்டி சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பாண்டுரங்கன் ரங்கம்மாயி, அப்புறம் வந்து குபேர பகவானோட சிலைகள்லாம் இதில் இருக்குது. குபேரரோட கோலமெல்லாம் எப்போவுமே போட்டு வச்சுருப்பேன். இது வந்து பாலா திரிபுர சுந்தரி மாங்காடில் வந்து வாங்கினது இந்த ஃபோட்டோ, குருவாயூரப்பன் கோவிலில் வாங்கினது அந்த குருவாயூரப்பன் ஃபோட்டோ. அப்புறம் இது வந்து விஷ்ணு மகாலட்சுமி. அப்புறம் அந்த 100 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மொமெண்ட்டில் கல்யாணம் முடிச்சுட்டு எங்கள் அப்பா என் கையில் கொடுத்த அமௌண்ட் வந்து அது. ஸோ அதனால் வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக நான் வந்து அது ஒரு கண்ணாடி கவருக்குள்ள வச்சு வச்சுருக்கேன். இந்த சாய்பாபா வந்து பார்த்திங்கன்னா என்னோட நாத்தனார் மாமியார் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இந்த கொழுபொம்மை கடையில் எனக்கு கொடுத்தது, இந்த விநாயகர் சிலை வந்து கொழுபொம்மை கடையில் கொடுத்தது. ஸோ மற்ற எல்லா ஃபோட்டோஸுமே வந்து நமக்கு ரிலேஷன்ஸ் அந்த ஊருக்கு போயிட்டு வருவாங்க பார்த்தீங்களா, அப்போ அவங்க கொடுத்தது. ஸோ அதனால் நான் எல்லா
சுவாமியோட ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருப்பேன். மெயினாக வந்து எனக்கு அம்பாள் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் அம்பாள் ஃபோட்டோஸ் கிடச்சதுன்னா நான் எல்லா ஃபோட்டோஸுமே அப்படியே வச்சுருப்பேன். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா 2 பார்ட்டிஷனாக இருக்கும். ஸோ அப்போ எங்கேயாவது நம்ம கோவில் டூர் போகிறோம் அப்படின்னா இந்த பாக்ஸை வந்து நம்ம ஹேண்ட்பேக்கில் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போது நம்ம குலதெய்வம் கோவிலுக்கே போகிறோம் அப்படின்னா கூட குங்குமம் விபூதியெல்லாம் கொடுப்பாங்கல்ல. ஸோ அதை 2 பார்ட்டிஷனாக குங்குமம் விபூதியை தனித்தனியாக போட்டு வச்சுக்கலாம். அந்த கிடச்சுன்னா அந்த பாக்ஸ் கிடச்சுன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம விளக்கில் வந்து எப்போயுமே இந்த மாதிரி மஞ்சக்கிழங்கு வந்து வச்சுருப்பேன். ஸோ விளக்கு பாதத்தில் இந்த மாதிரி பூவால் அலங்கரிக்கிறது தான் வந்து ரொம்பவே சிறப்பு. ஸோ இது வந்து பிள்ளையார்பட்டி விநாயகர். அப்புறம் இது வந்து எங்கள் ஊர் செண்பகவல்லி அம்மன். நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். எங்கள் கோயில்பட்டியை பற்றி நான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது 6 படை முருகன் ஃபோட்டோஸ். அப்புறம் குலதெய்வ ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்போம். குலதெய்வம் வந்து குலதெய்வ வழிபாடு வந்து எப்பயுமே நம்ம வந்து வழிபாடு பண்ணணும். குடும்பத்தில் வந்து ஏதாவது ஒன்றுனா நம்ம காக்கிற ஒரே தெய்வம் வந்து குலதெய்வம். எந்த கோவிலுக்கு போனாலும், எந்த பெரிய பெரிய கோவிலுக்கு போனாலும் குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்பவே முக்கியம் நமக்கு. இந்த அன்னபூர்ணினா வந்து பார்த்திங்கன்னா காசியிலேருந்து எங்கள் மாமனார் மாமியார் வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து லலிதா மகா திரிபுர சுந்தரி ஹைகிரீவர் ஃபோட்டோ. ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வந்து குலதெய்வ கோவிலுக்கு போய் நம்ம வந்து பூஜை பண்ணிட்டு வரணும். ஸோ ஸ்டென்சில்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி கோலங்கள்லாம் வந்து அந்த மாதிரி நம்ம பூஜா ரூமில் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ குட்டி லக்ஷ்மி விக்கிரகம் வந்து எங்கிட்ட உண்டு. ஸோ நம்ம விளக்கேற்றினாலே ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வந்து நம்ம சுவாமிக்கு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி டோர் வச்சு நம்ம போடுறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பூஜா ரூமில் நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து முடியாத நாட்களில் நம்ம வந்து இந்த மாதிரி ரூமை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சாமி கும்பிட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி டோர் வச்சு நம்ம பூஜா ரூம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது. ஸோ இந்த ஃபோட்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்ம வந்து தீபாரதனை பற்றி சாம்பிராணிலாம் காமிக்கிறோம்ல. ஸோ அப்போ அந்த கறி தூசியெல்லாம் வந்து பிசுக்கு மாறி அந்த ஃபோட்டோஸில் வந்து அப்படி படிஞ்சிடும். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ 2 வீக்ஸ் ஒன்ஸ் நம்ம வந்து க்ளீன் பண்ணிடணும். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நம்ம கொலின் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து நல்ல ட்ரை காட்டன் டவலில் நீங்கள் நல்லா ரப் பண்ணி விட்டிங்கனாலே போதும். நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஃபோட்டோஸ். ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே எனக்கு வந்து பொக்கிஷம் மாதிரி. ஏன்னா எல்லாமே வந்து ரிலேஷன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அது வந்து அவங்க அந்தந்த கோவிலுக்கு போகும்போது நமக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மொமெண்ட்டில் நமக்கு நினச்சி ஸோ இவங்களுக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஸோ வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனால அது வந்து ரொம்பவே நமக்கு வந்து ஸ்பெஷல். ஸோ அதனால் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நான் பத்திரமா பார்த்து எப்பயுமே வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்குவேன். அதே மாதிரி இந்த சின்ன சின்ன விக்கிரகங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட நான் வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். இப்போ வியாழக்கிழமை எவ்ரி தேர்ஸ்டே வந்து நான் வந்து விளக்கெல்லாம் தேய்ச்சி அலங்கரிச்சிருவேன். அதாவது வியாழக்கிழமை நம்ம 5:30 to 7 மணிக்குள்ளே நம்ம வந்து நல்லா விளக்கெல்லாம் தேய்ச்சி நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி நம்ம இந்த மாதிரி பூவெல்லாம் போட்டு அலங்கரித்து நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா அது வந்து குபேர நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ என்னோட வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கைவெளி பூஜை, அப்புறம் வந்து தைப்பூசம், முருகனுக்கு என்ன மாதிரியான ஸ்லோகங்கள் சொல்லலாம், அப்புறம் வந்து அம்பாளுக்கு என்ன மாதிரி ஸ்லோகங்கள் சொல்லலாம், நவகிரகங்களுக்கு என்ன மாதிரி ஸ்லோகங்கள் சொல்லலாம், நான் எல்லாமே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ என்ன மாதிரி ஸ்லோகங்கள்லாம் நான் வந்து வீட்டில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நான் வந்து இந்த பூஜா ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃபில் வந்து பேப்பர் போட்டு அரேஞ்ச் பண்ண மாட்டேன். எனக்கு என்னமோ அது வந்து பிடிக்காது. ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஃபோட்டோஸை வந்து அப்படியே ஷெல்ஃப்லேயே அரேஞ்ச் பண்ணி சாமி கும்பிட்றது தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எங்கள் மாமியார் மாமனார் வீட்டில், எங்கள் அம்மா அப்பா வீட்டில் எல்லாருமே அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த பேப்பர் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது வந்து எனக்கு வந்து அது மனசுக்கு வந்து நல்லா இருக்காத மாதிரி தோணும். ஸோ அதனால நான் வந்து பண்ணுறதில்ல.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் பருப்பும் நெய்யும் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.